இந்துக்களை மட்டும் இந்து மதத்தை வைத்து மட்டுமே ஒரு பெரிய அரசியல் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதுல என்னதான் பிரச்சனைன்றது எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, கோயிலை பத்தி பேசுவாங்க. ஏன்னா கோயில்கள் எதுவுமே இந்துக்கள் கையில கிடையாது. அந்த பெண்கள் உரிமையை பேசுறவங்கள மாதிரி ஒரு இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள். வணக்கம் ஜி. உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. உண்மையான ஐயப்பன் மீது பக்தி கொண்ட பெண்கள் 50 வயது வரை காத்திருப்பார்கள், அது வரைக்கும் அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து வயது பெண்களும் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லலாம், நுழையலாம் அப்படின்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கூடிய மனு சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது இந்த கருத்தை தெரிவித்து இருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல வேலை, சரியான தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஏன்னா அந்த ஐயப்பன் மேல் பக்தி உள்ள சனாதன பெண்கள் இந்த சமய கோட்பாடுகளை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் போக வேண்டும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள்ல ஒரு குறிப்பிட்ட வயதினர் வரைக்கும் போகக்கூடாதுங்கிறது அங்க காலங்காலமாக இருந்து வரைக்கும் ஒரு ஐதீகமா தான் பாக்குறோம். அந்த ஐயப்பன் மேல் பக்தி உள்ளவர்கள் அந்த உத்தரவை எப்படி மீறுவாங்க? அதை மீறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதை ஒரு அரசியல் ஆக்கியது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், திராவிட கழகத்தார், வலதுசாரி சிந்தனையாளர்கள், இப்படி இவங்க தான் அதை பெரிய விஷயமாக்கிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து பெண்கள் யாருமே இந்த விஷயத்தை பெருசாவே ஆக்கல. இப்ப நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதுல என்னதான் பிரச்சனைன்றது எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, அது அப்புறம் எதுக்கு அதுக்குள்ள மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல ஏதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து பெண் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லவே இல்லையே. அவங்க எல்லாம் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இவங்க இங்க பெண்ணியத்தை கொண்டு நுழைக்கணும்னு பாக்குறாங்க. பெண்கள் உரிமைன்றாங்க. பெண்கள் உரிமையெல்லாம் நீங்க வெளியில வச்சுக்கோங்க. 33% பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கு அதிகாரம் வேணும்னா அதுக்கு போராடுங்க. தமிழகத்துல பெண் மந்திரிகளே கிடையாது, 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு போராடுங்க. ஒரு பெண் முதலமைச்சரா வரணும்னு போராடுங்க. அதெல்லாம் நீங்க பேசலாம், அரசியல்ல நீங்க பேசிக்கலாம். ஆன்மீகத்துல நீங்க உள்ள நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு காரண காரியங்கள் நீங்க பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. இங்க சில ஐதீகங்கள் காலம் காலமாக வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. அதை பின்பற்றிட்டு வரும்போது அதை கேள்வி கேட்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இவங்க எல்லாரும் என்ன ஆர்டிகல் 26 உடனே கோட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் கோயில் என்பது இந்துக்களுக்கான இடமே தவிர பிற மதத்தாருக்கும் மத நம்பிக்கையற்றவர்களுக்குமான இடம் இல்லை. அங்கு இந்துக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், யாரு வரணும், எப்ப போகணும், எப்ப வரணும். இன்னும் சொன்னா ஆகம விதிப்படி பாத்தீங்கன்னா 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. நம்ம கோயில்ல எல்லாம் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. ஏன் 12 to 5 திறந்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க கேட்பாங்களா? டயத்தை மாத்துங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இவங்க யாருமே எதுவும் இங்க இந்துக்களை மட்டும் இந்து மதத்தை வைத்து மட்டுமே ஒரு பெரிய அரசியல் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, கோயிலை பத்தி பேசுவாங்க. ஏன்னா கோயில்கள் எதுவுமே இந்துக்கள் கையில கிடையாது, அரசின் கையில் இருப்பதால் தான் இந்த அவல நிலைன்னு நான் நினைக்கிறேன். அதற்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த முடியில தான் பூஜை செய்யணும், அந்த முடியில பூஜை செய்யக்கூடாது, இப்படிதான் இவங்க தான் வரணும், இவங்க தான் போகணும், இவங்க தான் அர்ச்சனை செய்யணும், அவங்க தான் அர்ச்சனை செய்யணும். இப்படி பல கட்டுப்பாடுகளும் பல இதையும் பிரச்சனைகளையும் கொண்டு சேர்ப்பது எல்லாமே நாத்திகர்களும் இந்த பகுத்தறிவு பேசுறவங்களும் தான். இந்துக்கள் இதுக்குள்ள யாருமே இதை பத்தி பேசுனதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. நான் இன்னும் தான் சொல்றேன், நீங்க அடுத்த வேற பிற மதத்துக்குள்ள நீங்க போக முடியுமா? சர்ச்சில் போய் ஏதாவது பேச முடியுமா? இல்ல மசூதியில போய் பேச முடியுமா? என் மசூதியில இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் நுழைவுக்கு அனுமதி இல்லை. உடனே இல்ல பெண்கள் வர்றாங்க, முன்வாசல் வழியாக எந்த பெண்ணுக்குமே அனுமதி கிடையாது, தனியாகத்தான் நாங்க அவங்க பண்ண முடியும், அது பின்வாசல் வழியா வரணும் சில மசூதிகள்ல. அப்படி இருக்குது. அப்ப அது என்னது, பெண் உரிமையா? அது பெண்களை இழிவுபடுத்துவதாகாத? அதை பத்தி கேட்கலாமே. இதே பெண்ணியவாதிகள் மாதிரி அந்த பெண்கள் உரிமையை பேசுறவங்கள மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஜென்மங்களை பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு எங்க காசு கிடைக்குதோ அங்க மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இந்த சபரிமலை பிரச்சனையிலையும் காசை வாங்கிக்கிட்டு காசுக்காகத்தான் இவர்கள் கதறி கொண்டிருந்தார்களே தவிர உண்மையாக பெண்களுக்கு ஒரு உரிமை வேணும்னோ அது வேணும்னோ இது வேணும்னோ கிடையவே கிடையாது. நல்லாவே தெரிஞ்சது. நல்லவே உச்ச நீதிமன்றத்துல நம்மளுடைய வக்கீல்கள் அங்க பேசும்போது தரமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் கடைசியில ஆன்மீக விஷயத்த தலையிட முடியாது, அது மத சம்பிரதாயங்கள்ல
அரசியல் இது கோர்ட்டுக்கோ இல்ல அரசுக்கோ எந்த அதிகாரம் இல்லைன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன், முழு மனதாக ஒரு பெண்ணாகவே வரவேற்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் போயிட்டு நாங்க எங்களுக்கு பெண்களுக்கான உரிமை வேணும், பெண்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பதற்கு அவசியம் இல்லை. சில காரியங்கள் இருக்கு. பெண்களால் சில விஷயங்கள் செய்ய முடியும், சில விஷயங்கள் செய்ய முடியாது என்றெல்லாம் இருக்குது. இவங்க என்னதான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படி இல்ல, சமம்ன்ற பேச்சுக்கே கிடையாது. ஆண்கள் வேறு பெண்கள் வேறு, பெண்களால் முடிகிற காரியங்கள் வேறு, ஆண்களால் முடிகின்ற காரியங்கள் ஒரு போட்டி கிடையாது. இங்க யாருக்கும் யாரும் போட்டி கிடையாது. 2 பேருமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்துல 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து சேர்ந்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டு போவதுதான் வழியே தவிர, உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ பெருசு, உனக்கு சமமா நான் இருக்கணும், எனக்கு சமமா நீ இருக்கணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் சும்மா இந்த பெண்ணியவாதிகள் கிளப்பி விட்ட பிரச்சனைகள். இதனால பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. ஜப்பான்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தையே பெத்துக்க மாட்டேன்றாங்க. இப்ப குழந்தை பெத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தனியா வாழக்கூடாது, திருமணம் பண்ணுங்க, குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் சில விஷயங்கள்ல நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. அதை முதல்ல ஏத்துக்கணும். இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் புத்திசாலிகள் அறிவாளிகள் மட்டும் மாதிரியும் நம்ம முன்னோர்கள் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஏதோ முட்டாள்கள் மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வகுத்த சில விஷயங்கள், சில கட்டுப்பாடுகள்லாம் பல விதமா யோசிச்சுதான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்படிதான் இந்த பிரச்சனையும் நான் பாக்குறேனே தவிர, அதனால அவங்க ஏதோ முட்டாள்கள் மாதிரி இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிறதுனால நாம என்னமோ புத்திசாலி ஆயிட்டோம் மாதிரியும் இவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர்கள் வகுத்த பாதையில், அவர்கள் போட்டு கொடுத்த பாதையில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நமக்கு நவீன காலத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும், அதற்கேற்ற மாதிரி போடணும். ஆனா அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம மாற்றவே முடியாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அடிப்படையில் நம் மன சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், உடல் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், அதை மாற்றுவது என்பது மனிதனால் முடியாது. அதை இந்த பகுத்தறிவுவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆனா உள்ள அவங்க வீட்டுல பகுத்தறிவு பேச மாட்டாங்க, ரோட்ல தான் இவங்க பகுத்தறிவு பேசுவாங்க. அதுவும் கோயில்னா இன்னும் சத்தமாவே பகுத்தறிவு பேசுவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிறோம். நல்ல வேளையாக உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுத்து இந்துக்கள் வயிற்றில் பால் வார்த்ததாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாளிதழ் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.